முன்னாடி பேச்சு பேசுற இப்ப மட்டும் நான் மந்திரி பொண்டாட்டி மாதிரி சொகுசா தானே இருக்கிற. இந்த வீட்டுக்கு வரும்போது ஒத்த படையோடு வந்த, இப்போ ஜவுளி கடை பொம்மை மாதிரி அப்பப்போ ஒரு படையை மாத்தினே இருக்கிற. ஆட்டுக்கல்ல மாவாட்டி நீ கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன், ஓடையில துணி துவைச்சிருந்த, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறேன். மண் அடுப்புல சோறு சாப்பிட்டு இருந்த, இப்ப கேஸ் அடுப்புல குக்கர் இட்லி. 10வது வரைக்கும் ஈவினிங் 4 o'clock பஞ்சாபி பானிபூரி. வாரத்துல 2 நாள் ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் அச்சு காலி பண்றது. ஒப்பங்காலத்துல டிவி என்ன தெரியுமாடி, 3 கிலோமீட்டர் தொலைவில் உட்காந்து ரிமோட்ல 300 சீரியல் பாக்குறது. டைம் பாஸுக்கு பாப்கார்னு. இதெல்லாம் எப்படி வருது? எவ்வளவுதான் வந்து கஷ்டப்பட்டு கணவர்மார்கள் வந்து மனைவியை வந்து பாதுகாத்தாலும் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தாலும் கூட இந்த பெண்கள் புத்தி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவர் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய பெண்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு மிக மிக கம்மி தான், அதிகமாலாம் கிடையாது. அதே நம்ம 1 லட்ச ரூபா அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி கொடுத்தாலும் கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான பொருட்கள் அல்லது பல லட்சத்துக்கு நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் கூட, ஆனால் அதுவே அவங்க அம்மா வீட்டில் இருந்து 1 ரூபா கிடைச்சதுன்னா அது 1 லட்ச ரூபாய்க்கு சமமாக எடுத்து பேசக்கூடிய பெண்கள் தான் வந்து அதிகம். உண்மையாலுமே ஆண்களை வந்து பாராட்டி கற்றுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இது எந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே நீங்கள் அங்கே இருந்ததை விட இங்கே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உதாரணம் அந்த வீடியோ.